பன்னிரு ஆழ்வார்கள். ஆன்மீக உறவுகளே, பன்னிரு ஆழ்வார்கள் பற்றி நாம் பார்த்து வருகிறோம். ஆழ்வார்கள் வரிசையில் இன்று 7வதாக மதுரகவி ஆழ்வார் வரலாற்றை இன்று பார்ப்போமா? இந்த பன்னிரு ஆழ்வார்களும் இணைந்து பாடிய பாசுரங்கள் 4000. இந்த 12 ஆழ்வார்களின் மிக குறைந்த பாசுரங்கள் பாடிய ஆழ்வார்கள் 2 பேர். 12 ஆழ்வார்களும் சேர்ந்து 4000 பாடல்கள் பாடியிருக்கிறார்கள். அதுதான் 4000 திவ்ய பிரபந்தம் என பெயர் பெற்ற நூல். ஒருவர் திருப்பாணாழ்வார். அவர் பாடிய பாசுரங்கள் 10 பாசுரங்கள். 10 பாசுரங்கள் பாடி அவர் ஆழ்வார் என ஆனார். அடுத்தவர் 11 பாசுரங்களை பாடி ஆழ்வார் ஆனார். அவர் யாருன்னா மதுரகவி ஆழ்வார். இந்த 2 பேர் மட்டும்தான் குறைந்த அளவு பாசுரங்களை பாடி ஆழ்வார்கள் என பெயர் பெற்றனர். திருப்பாணாழ்வார் பாடிய பாசுரங்கள் அமலநாதி பிரான் என்று தொடங்குவதால் அமலநாதி பிரான் பிரபந்தம் என்று வழங்கப்படுகிறது. மதுரகவி ஆழ்வார் பாடிய பிரபந்தம் கண்ணினுன் சிறுத்தாம்பு என்று தொடங்குவதால் கண்ணினுன் சிறுத்தாம்பு பிரபந்தம் என்று அழைக்கப்படுகிறது. திருப்பாணாழ்வார் பாடிய 10 பாசுரங்கள் பெருமானை பற்றிய பாட்டாகும். ஆனால் மதுரகவி ஆழ்வார் பெருமாளை பாடவில்லை. பெருமாளை பாடிய நம்மாழ்வாரின் பெருமையை பாடியதால் கண்ணினின் சிறுத்தாம்பு ஆசாரிய பிரபந்தம், கண்ணி நுண் சிறுத்தாம்பு ஆசாரிய பிரபந்தம் என்று போற்றப்படுகிறது. இது மதுரகவி ஆழ்வார் பெருமாளை பாடலை, பெருமாளை பாடிய நம்மாழ்வாரை இவர் பாடியிருக்கார். அவருடைய பெருமையை, நம்மாழ்வாரின் பெருமையை பாடிக்கிறார். எல்லா திவ்ய தேசங்களிலும் வைணவ வீடுகளிலும் நடக்கும் வழிபாடுகளிலும் திருவாய்மொழி சேவிப்பதற்கு முன் மதுரகவி ஆழ்வார் பாசுரங்களை பாடியே தொடங்குவார்கள். எல்லா திவ்ய தேசத்திலையும் சரி, வைணவ வீடுகளில் நடக்கும் வழிபாடுகளும் சரி, திருவாய்மொழி சேவிப்பதற்கு முன் மதுரகவி ஆழ்வார் பாடிய பாசுரங்களை பாடியே தொடங்குவார்கள். இவர் ஏன் நம்மாழ்வாரை மட்டும் ஏன் பாடி ஆழ்வார் என்கிற உயர்நிலை அடைந்தார் என்பதை அறிய அவர் வாழ்க்கையை அறிய வேண்டுமல்லவா? நம்மாழ்வாரை மட்டும் பாடினதால் எப்படி ஆழ்வார் ஆனார்? பெருமாளை பற்றி பாடினால்தானே ஆழ்வார் என்ற பட்டம் கிடைக்கும். ஒரு நம்மாழ்வாரை பற்றி மட்டும் பாடி எப்படி ஆழ்வார் ஆனார் பார்ப்போமா? செந்தமிழும் தெய்வீகமும் கலந்த பாண்டி நாடு, எல்லா இனிய வளங்களும் பெற்ற நாடு. அங்கே திருக்கோளூர் என்ற ஊர். அவ்வூரில் கல்வியிலும் ஒழுக்கத்திலும் சிறந்த அந்தணர் மரபில் ஸ்ரீ வைகுண்டத்தில் நித்திய சூரியாக எம்பெருமானுக்கு ஒழிவில் காலமெல்லாம் கைங்கரியம் செய்து வரும் குமுதர் என்ற பக்தரின் அம்சமாக தோன்றினார் இந்த மதுரகவிகள். அவர் பிறந்த மாதம் சித்திரை, அதாவது மதுரகவிகள் பிறந்த மாதம் சித்திரை. பிறந்த வருஷம் ஈஸ்வர வருஷம், நட்சத்திரம் சித்திரை, வெள்ளிக்கிழமை அன்று பிறந்தார். வேதங்கள் வேதாந்தங்கள் என்று மரபுக்கே உரிய கல்வியை கற்று இளம் வயதிலேயே பெரிய பண்டிதரானார் இந்த மதுரகவி ஆழ்வார். தமிழில் இனிமையான, அதாவது மதுரமான கவிகளை பாடுபவர் என்ற பொருளில் மதுரகவியார் என்றே அன்புடன் அழைக்கப்பட்டார். தமிழில் இனிமையான கவிகளை பாடுபவதால் இவர் மதுரமான கவியை பாடுவதால் மதுரகவியார் என்று அன்புடன் அழைக்கப்பட்டார். வயது வந்ததும் பல்வேறு திருத்தலங்களில் உள்ள எம்பெருமான்களை தரிசிப்பதற்காக புறப்பட்டார். யாரு? மதுரகவி ஆழ்வார். வயது வந்ததும் ஒவ்வொரு பெருமாள் திருத்தலங்களை போய் பார்க்கலாம் அப்படின்னு கிளம்பிட்டார். வடமதுரை, காசி, கயை, நைமசாரண்யம், சாலக்கிராமம், பத்ரிகாசிரமம்
இந்த ஊர்களுக்கு சென்று அந்த தலங்களை தரிசித்தவர் சரையு நதிக்கரையில் அமர்ந்திருக்கும் அயோத்தி மாநகரத்தை அடைந்தார். சரையு நதிக்கரையில் என்ன கோவில் இருக்குன்னா அங்கே ராமபிரான் இருக்கிறார். அங்கே அர்ச்சவதார அழகனாக எழுந்தள்ளியிருக்கும் ராமபிரானை சேவித்து கொண்டே பல நாட்கள் தங்கியிருந்தார் இந்த மதுர கவி ஆழ்வார். ராமபிரானையே சேவிச்சிட்டு பல நாட்கள் அங்கேயே இருந்தார். ஒரு நாள் இரவு எங்கே இருந்தாலும் தான் பிறந்த ஊரான திருக்கோளூரின் திசையை நோக்கி தொழுவதையே வழக்கமாக கொண்டிருந்த மதுர கவிகள் எங்கே இருந்தாலும் ஒரு ஊருக்கு போயிட்டாருன்னா கூட சரி, அவர் எந்த பக்கம் வட திசை போனதுனாலும் தென் திசையில் திருக்கோவில் இருக்கா, அந்த கோவிலூரில் தென் திசையை நோக்கி வணங்குவாராம். தினமும் வணங்குவார். இந்த வழக்கமாக கொண்டிருந்தார் மதுர கவிகள். அன்று ஒரு நாள் அதே மாதிரி தென் திசை நோக்கி தியான ரூபமாக தொழுது நின்றபோது அந்த தென் திசையில் வானத்தில் ஒரு அதிசயத்தக்க ஒரு ஜோதியை கண்டு வியந்தார். நம்ம தொழுகிறோம், தினமும் தொழுகிறோம், திடீர்னு பார்த்தா தென் திசையில் வானத்தில் ஒரு ஜோதி தெரியுது. இந்த ஜோதி எங்கிருந்து வருகிறது என்று ஊகித்து பார்த்தார். சரி, ஏதோ ஒரு அதிசயம் இந்த பூலோகத்தில் நடைபெற்றிருக்கிறது, அதை நாம் அறிந்து வருவோம், அந்த அதிசயத்தை நாம் அறிந்து வருவோம் என கருதி உடனே தென் திசை நோக்கி நடக்க ஆரம்பித்தார். இந்த ஜோதியை பார்த்தார் இல்லையா, தென் திசையில் பார்த்தார் இல்லையா, அந்த தென் திசை நோக்கி அந்த ஜோதி எங்கேருந்தான் வருது பார்க்கலாம் அப்படின்னு நடக்க ஆரம்பித்தார். பகலில் தெரியாது அந்த ஜோதி, இரவில் தான் தெரியும். பகலில் ஓய்வெடுத்து கொண்டு இரவில் ஜோதி தெரியும் திசையை நோக்கியே நடக்க ஆரம்பித்தார். பகலில் அந்த ஜோதி தெரியலன்னா அப்போ ஓய்வு எடுத்துக்கிறது. இரவில் தெரியுதா, உடனே அங்கே நடக்க ஆரம்பிக்கிறது. ராத்திரி முழுக்க நடக்கிறது. இந்த மாதிரி நாட்கள் பல சென்றன. ஏன்னா வட திசையில் அந்த பக்கம் இருக்கார், அயோத்தியில் இருக்கார், அங்கேருந்து தென் திசை நடந்து வரணும்னா ரொம்ப தாமதமாகும். இந்த காலத்தில் ஏரோப்ளேனில் ஏறணும்னா 1 மணி நேரம் 2 மணி நேரத்தில் வந்துடலாம். இந்த ட்ரெயினில் ஏறணும்னா 2 நாள் 3 நாள் வந்துடலாம். அப்போல்லாம் எங்கே இந்த விமானமும் கிடையாது, ரயிலும் கிடையாது, பஸ்ஸும் கிடையாது, நடைபயணம்தான். இது 7ஆம் 8ஆம் நூற்றாண்டுனா இப்போ என்ன 24ஆம் நூற்றாண்டு நடக்குது. இந்த நூற்றாண்டில் அப்போவெல்லாம் நடந்தே தான் யாத்திரை சென்றார்கள். இப்போ காசி யாத்திரைன்ற பேரில் 10 நாள் 15 நாள் டூர் போயிட்டு வந்துடுறோம். இல்லை, அது இப்போது ஃப்ளைட்டில் போகிறவங்களும் அழகாக 3 மணி நேரத்தில் போய் இறங்கிடுறாங்க. போய் பார்த்துட்டு 3 மணி நேரத்தில் திரும்பி வந்துடுறாங்க. ஒரு நாளில் முடிச்சிடுறாங்க. அப்போல்லாம் யாத்திரை போனால் பல நாட்கள் ஆகும். நாட்கள் பல சென்றன. பல நாட்கள் நடையாக நடந்து திருக்குருகூர் அடைந்தார். திருக்குருகூரை அடைந்த அவர் வானத்தை பார்த்தபோது அந்த ஜோதி மறைந்து போனது. அந்த மறைந்து போன ஜோதியை தெரிந்தது. உடனே அருகில் நின்றவர்களை விசாரித்தார். ஐயா, இந்த ஊரில் ஏதேனும் அதிசயம் நடக்கிறதா என்று கூறுங்கள் என்று கேட்டார். ஆமாம் என்று கூறிய அவர்கள் காரியார் உடையநங்கை தம்பதியினரை பற்றியும், யாரு, நம்மாழ்வாரோட அப்பா அம்மா காரியார் உடையநங்கை, இந்த தம்பதியினரை பற்றியும் அவர்கள் புதல்வராக ஒரு மகானுபாவர் பிறந்திருப்பதையும் 16 வருடங்கள் உண்ணாமலும் உறங்காமலும் அவர் யோக திசையில் குருகுருகூர் சந்நிதி புளிய மரத்தடியில் எழுந்தருளியிருப்பதையும் கூறினார்கள். இந்த திருக்குருகூர் புளிய மரத்தடியில் 16 வருஷமாக உண்ணாமலும் உறங்காமலும் ஒருத்தர் இருக்கார். அந்த மகானுபாவர் பிறந்திருப்பதை அந்த மக்கள் சொன்னார்கள். உடனே திருக்கோயிலுக்கு புறப்பட்டார் மதுரகவிகள். அங்கே அழகே ஓர் வடிவமாய் சின்முத்திரையோடு ஆடாது அசையாது வாடாது வதங்காது அமர்ந்திருக்கும் பாலகனின் எழில் தோற்றத்தை கண்டார் மதுரகவிகள். சற்று நேரம் இவரும் தியான திசையில் நின்றார். அவரை பார்த்த உடனே இவருக்கும் தியான திசையில் மெய்மறந்து நிற்க ஆரம்பிச்சிட்டார். பிறகு சுய உணர்வு பாலகனை கைதட்டி அழைத்தார்.
எனப்பா எழுந்துரு அப்படின்னு கைத்தட்டி எழுப்புறார். இவருடைய அழைப்பிற்கு அவரிடமிருந்து எந்த அசைவும் இல்லை. அந்த பாலகனிடமிருந்து எந்த அசைவும் இல்லை. அவருடைய பார்வையும் உணர்வையும் செவிப்புலன் உணர்வையும் சோதிக்க எண்ணிய மதுரகவியாழ்வார் ஒரு சிறிய கல்லை எடுத்து அவர் முன் போட்டார். கல்லை அவர் முன்னதான் போட்டார், அவர் மேலே போடல, அவர் முன்னாடி போட்டார். கல் விழுந்த சத்தத்தை வச்சு சட்டென்று அந்த ஞான தீபம் அசைந்தது. யாரு? அந்த நம்மாழ்வார் அசைந்தார். ஆழ்வார் கண் மலர்ந்தார். 1000 தாமரை பூக்கள் ஒன்றாக மலர்ந்த மலர்ச்சியும் குளுமையும் சூரிய ஒளியை விட அதிக வீட்சண்யமுடைய ஒளியையும் தரிசித்த மதுரகவியாழ்வார் உடனே ஒரு கேள்வியை கேட்கிறார். நம்மாழ்வார் இதும்போது சொன்னன அதை கேட்கிறார். செத்ததின் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்று எங்கே கிடக்கும் என்று மெதுவாக கேட்டார். மதுரகவியாழ்வார் நம்மாழ்வாரை பார்த்து கேட்கிறார். செத்ததின் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்று எங்கே கிடக்கும் என்று மெதுவாக கேட்டார். அடுத்த நொடி அந்த இனிமையான குரலினை உலகம் கேட்டது. ஆழ்வார் என்ன சொன்னார்னா, மெல்ல வாய் திறந்து அத்தை தின்று அங்கே கிடக்கும். வகுளாபரணனான ஆழ்வார் சொன்னார். ஜோதியாய் மெல்ல வாய் திறந்து சொன்னார், அத்தை தின்று அங்கே கிடக்கும் என்றார். கூட இருந்தவர்களுக்கு எதுவும் விளங்கவில்லை. அவர் என்னடானா, செத்ததின் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்று எங்கே கிடக்கும்னு அவர் கேட்குறாரு. இந்த ஆழ்வார் என்னடானா, அத்தை தின்று அங்கே கிடக்கும்னு அவர் செத்தையும் சொல்கிறாரு, எத்தை தின்றுன்னு கேட்குறாரு. இவர் அத்தை தின்று அங்கே கிடக்குன்னு சொல்கிறாரு அப்படின்னு கூட இருந்தவங்களுக்கு எதுவும் விளங்கவில்லை. கேட்டவருக்கும் சொன்னவருக்கும் இவற்றையெல்லாம் தூண்டிவிட்ட எம்பெருமானுக்கும் தெரிந்த விஷயத்தை இவர்களால் அறிய முடியுமா என்ன? செத்தது என்றால் அசேதனமான சரீரம், அதாவது உடம்பு. சிறியது என்றால் உள்ளே இருக்கும் ஆத்மா. பிறந்து இருக்கும்படியான சரீரம், இதிலே அழியாத உயிர் ஆத்மா. ஆத்மா என்பது ஜீவாத்மா. மறுபடியும் சரீரத்தை அடைந்து கர்ம வினைகளை அனுபவித்து கொண்டே இருக்கிறது. இந்த ஆத்மா வாழ்க்கையில் நிறைவடைவதே இல்லை. அதுக்கு நிறைவே கிடையாது. அந்த ஆத்மாவுக்கு வேற உடலை போய் மாறி போனாலும் இந்த ஆத்மாவோட வாழ்க்கையில் நிறைவடைவதே இல்லை. எத்தனை தான் இருந்தாலும் மண்ணுலக சுக துக்கங்களை திரும்ப அனுபவித்தும் சலிக்காமல் மறுபடியும் கர்மவினையில் சிக்கி சரீரத்தில் புகுந்து கிடப்பதிலேயே காலம் கிடைக்கிறது. இதே இந்த ஆத்மா. உயிரற்றதாகிய பஞ்சபூதங்களால் ஆன உடம்பில் உயிர் புகுந்து கொண்டு அணுபரிமாணமுள்ள ஜீவாத்மா அந்த உடம்பால் உள்ள உணர்வுகளை, அதாவது என்ன உணர்வுகள்னா சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம், இதை அனுபவித்து கொண்டு அந்த உடம்பு சாயும் வரை அதிலேயே இருக்கிறது. சாயும்னா உயிர் போகும் வரை அந்த எல்லாம் சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் இவையெல்லாத்தையும் அனுபவித்து கொண்டு இருக்கிறது அந்த உடம்பு. உடம்பு சாயும் வரை அந்த ஆத்மா அனுபவித்து கொண்டு இருக்கிறது. சித் எனப்படும் ஜீவாத்மா அசித் எனப்படும் உயிரற்ற உடம்பில் புகுந்ததால் இரண்டும் இயங்குகின்றது. அதன் பலனாக அது ஈஸ்வரனை அடைய வேண்டும். மாறாக சித்தும் அசித்தும் இணைந்து இயங்கி சிற்றின்ப போகங்களிலேயே காலம் கழிக்கிறது. சித்தானது வேறு உடம்பை தேடி அங்கேயும் இதே உலக இன்பங்களை நுகர்கிறது. சரீர ஆத்மா சம்பந்தத்தை இத்தனை அழகாகவும் அது உண்மையில் எந்த நிலையில் இருக்கிறது என்பதையும் அற்புதமாக இந்த கேள்வி பதிலின் மூலம் தெரிந்து கொள்ள முடிகிறது. இதன் மூலம் கேள்வி கேட்டவர் ஞானத்தையும் பதில் சொன்னவரின் ஞானத்தையும் ஒன்றாக அறிய முடிகிறது. அடுத்த கணம் வயதில் மூத்தவரான மதுரகவிகள் ஞானத்தில் மூத்தவரான நன்மாழ்வாரின் திருவடிகளில் விழுந்தார். மதுரகவிகள் தான் பெரியவர். இந்த கேள்வி கேட்டவர் பெரியவர், ஆனால் பதிலை சொன்னவர் சிறியவர். இந்த வயதில் மூத்த மதுரகவியில் என்ன பண்ணார், நம்மாழ்வாரினோட திருவடிகளில் விழுந்தார்.
அடியேனை ஏற்றருள வேண்டும், அடியேனை ஏற்றருள வேண்டும் என்று பிரார்த்தித்தார். இப்படிப்பட்ட சீடருக்காகவென்றே வேறு யார் தொடர்பும் இல்லாமல் இத்தனை காலம் காத்திருந்தார் நம்மாழ்வார். இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு ஆழ்வார் செந்தமிழால் எம்பெருமானை பாட ஆரம்பித்தார். அதுவரை மெதுவாக அங்கேயே அந்த பொந்துலேயே 16 வருஷம் இருந்தவர். இந்த மதுரகவி ஆழ்வார் வந்ததும் பேச ஆரம்பித்தார். இந்த கேள்வி கேட்டதும் பேச ஆரம்பித்தார். பேச ஆரம்பித்த உடனே பாட ஆரம்பிச்சுட்டார். அது கூட செந்தமிழால் பாட ஆரம்பித்தார். யார? எம்பெருமானை. அவற்றை என்ன பண்ணார்? மதுரகவி ஆழ்வார் ஓலைப்படுத்தி கொண்டே வந்தார். இந்த நம்மாழ்வார் பாட 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 அதை மதுரகவி ஆழ்வார் ஓலையில் எழுத ஆரம்பித்தார். வேதம் தமிழில் ஆழ்வாரின் வாய்மொழியாக வெளிப்பட்டது. அதனை மதுரகவி ஆழ்வார் எழுதி கொண்டே வந்தார். செயற்கரிய இந்த செயலுக்காகவும் ஆழ்வாரின் அபிமானம் பெற்ற ஆச்சாரியரையை தெய்வமாகவும் எண்ணியதால் மதுரகவி ஆழ்வார் ஆழ்வார்களின் வரிசையில் வைக்கப்பட்டார். மதுரகவியார் என்று இருந்தவர் இந்த நம்மாழ்வார் சொன்ன பாசுரங்களை எழுதி ஆசாரியார்களை தெய்வமாக எண்ணியதால் இவரும் ஆழ்வார் மதுரகவியார் மதுரகவி ஆழ்வார் என்ற ஆழ்வார்களின் வரிசையில் வைக்கப்பட்டார். இந்த மதுரகவியார் மாறன் சடகோபனை தவிர யாரு? நம்மாழ்வார். மாறன் சொன்ன இல்லையா? நம்மாழ்வார் போது நம்மாழ்வார்க்கு நிறைய பேர்கள். அதில் மாறன் சடகோபன் 2 பேர். அந்த மாறன் சடகோபனை தவிர வேறொன்றும் நான் அறியேன் என்று இறுதிவரை இருந்தார் இந்த மதுரகவி ஆழ்வார். நாவினாலே நவிற்று இன்பமெய்தினேன், மேவினேன் அவன் பொன்னடி மெய்மையே, தேவமற்றறியேன் குருகூர் நம்பி பாவின் இன்னிசை பாடி திரிவேனே. ஆசாரியா அபிமானம் மிக்க மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வாரின் திருமேனியை வடித்து அதனை நாடுதோறும் வணங்கி வந்தார். அவருடைய பிரபந்தங்களை பாடி பரப்பும் பணியிலும் ஈடுபட்டார் இந்த மதுரகவி ஆழ்வார். நம்மாழ்வாரின் பெருமையை கண்ணினும் திருத்தாம்பு என்று தொடங்கும் 11 பாக்களால் பாடினார். திருக்குருகூரில் ஆழ்வாரின் அருட்சை வடிவிலான, அதாவது சிலையான திருமேனியை எழுந்தருளிவித்து நாள்தோறும் வழிபாடுகளை நடத்தி வந்தார். வெகுகாலம் ஆச்சாரியா கைங்கரியம் செய்து வந்த மதுரகவி ஆழ்வார் அந்த ஆச்சாரியன் கைங்கரியத்துக்கு நேரில் செய்ய பரமபதத்தில் செய்ய ஓர் நன்னாளில் திருநாடலங்கரித்தார். அமுதனார் தாம் இயற்றிய ராமானுஜ நூற்றந்தாதியில் மதுரகவி ஆழ்வாரை பற்றி பாடும்போது ராமானுஜருக்கும் மதுரகவி ஆழ்வாருக்கும் உள்ள தொடர்பை கொண்டாடுகிறார். எய்தற்கரிய மறைகளை 1000 இன்தமிழால் செய்ததற்கு உலகில் வரும் சடகோபனை சிந்தையுள்ளே பெய்தற்கு இசையும் பெரியவர் சீரை உயிர்களெல்லாம் உய்ததற்கு உதவும் ராமானுஜன் எம் உறுதுணையே என்று பாடுகிறார். இதில் மதுரகவி ஆழ்வாரை பெரியவர் என்று கொண்டாடுகிறார். பெரியவர் என்னும் பதத்தை மதுரகவி ஆழ்வார் ஒருவருக்கு மட்டுமே பயன்படுத்தியுள்ளார். பெரியவர்னு எதுக்கு சொல்கிறேன்னா மதுரகவி ஆழ்வாரை என்று பெரியவர் என்று எதனால் அமுதனார் சொல்கிறார் என்றால் அதுக்கு ஒரு சுவையான விளக்கம் உள்ளது. நம்மாழ்வாருக்கும் பகவானுக்கும் யார் பெரியவன் என்ற விவாதம் நடக்கிறது. யாருக்கு? நம்மாழ்வாருக்கும் பெருமாளுக்கும் பகவானுக்கும். உன்னில் யார் சிறந்தவன், யார் பெரியவன்? நம்மாழ்வார் பெரியவன் சொல்கிறார், பெருமாள் நான் தான் பெரியவன்றாரு. உடனே நம்மாழ்வார் சொல்கிறார், பகவானே உன்னை விட நான் தான் பெரியவன். காரணம் தெரியுமா? நீ 2 உலகங்களையும் அளந்தாய், அதாவது விண் மண் உன்னிடம் வைத்திருக்கிறாய். அப்படி வைத்திருக்கும் உன்னையே நான் என்னுள் வைத்திருப்பதால் நானே பெரியவன். அப்படி உன்னையே நான் என்னுள் வைத்திருப்பதால் நானே பெரியவன் என்பதை ஒப்புக்கொள் என்று பாடிய பாடல்தான் இது. புவியும் இரு விசும்பும் நின்னகத்து நீ என் செவி வழி உள் புகுந்து என்னுள்ளாய், அவிவின்றி யான் பெரியவன் நீ பெரியயை என்பதை நீ ஆர் அறிவார்.
உண்பார்க்கு நோமியாய் உள்ளு அப்படின்றார். அதாவது புவியும் இரு விசும்பும் நின்னகத்து நீ என் செவி வழி உள் புகுந்து என்னுள்ளாய் வவிவின்றி யான் பெரியவன் நீ பெரியயை என்பதை ஆரறிவார் உண்பவர்க்கு நேமியாய் உள்ளு. பெருமானை விட நம்மாழ்வார் பெரியவர் என்றால் அவரை தன்னுள்ளத்தில் வைத்திருக்கும் மதுரகவியாழ்வார் பெரியவருக்கும் பெரியவர் அல்லவா? பெருமானையே தன்னுள்ள வைத்திருக்கிறதால் நம்மாழ்வார் பெரியவர். அந்த நம்மாழ்வாரையே மதுரகவியாழ்வார் தன்னுள் வைத்திருப்பதால் பெரியவருக்கெல்லாம் பெரியவர் இந்த மதுரகவியாழ்வார். இதைத்தான் ராமானுஜ நூற்றந்தாதியில் பாடுகிறார். பெருமாள் கோயில்களில் நம் சிரசில் வைத்து அருளப்படும் ஜடாரி என்பது பெருமாளின் திருவடி நிலைகளாகும். நம்ம தலையில் வைக்கிறாங்கல்ல ஜடாரி, அந்த சடாரி பெருமாளோட திருவடின்னு நம்ம சொல்கிறோம். நம்மாழ்வாரே பெருமாளின் திருவடிகளில் இருப்பதால், அதாவது பெயரான சடகோபன் என்னும் பெயர்தான் ஜடாரின்னு மருவியதுன்னு சொல்லுவாங்க. நம்மாழ்வாரே பெருமாளின் திருவடிகளில் இருப்பதால் அந்த ஜடாரி வைக்கும்போது சடகோபனனுடைய பாதங்கள் தான் நம்ம காலில் தலையில் படுதுன்னுவாங்க. அந்த நம்மாழ்வாரோட ஆசீர்வாதம் இருக்குது. நம்மாழ்வாரையே இவர் மனதில் வைத்திருக்கிறதால மதுரகவி ஆழ்வாரும் அதில் அடங்குகிறார். மேவினேன் அவன் பொன்னடி மெய்மையே என்று பாடிய மதுரகவிகள் நம்மாழ்வாரின் திருவடிகளாக இருப்பவர். எனவே கோவில்களில் நம்மாழ்வார் சன்னதியில் சென்னியில் சாதிக்கப்படும் திருவடிகள் மதுரகவிகள் என்று போற்றப்படுகின்றன. பெருமாளோட திருவடி எடுத்து தான் நமக்கு சடாரியாக வைக்கிறாங்க. அப்போ பெருமாளை தன்னுள்ள வைத்திருக்கிறதால நம்மாழ்வாரோட திருவடின்னு சொல்கிறோம். நம்மாழ்வாரையே மதுரகவிகள் தன்னுள்ள வைத்திருக்கிறதால அது மதுரகவி ஆழ்வாரோட திருவடிகள். இவருடைய அவதார திருநாள் சித்திரை 13ஆம் நாள் திங்கட்கிழமை அன்று சகல வைஷ்ணவ ஆலயங்களிலும் வைணவர்களின் இல்லங்களிலும் கொண்டாடப்படும். நாமும் அவர் பாசுரங்கள் பாடி நல்லருள் பெறுவோம். உறவுகளே, 12 ஆழ்வார்கள் வரிசையில் நாளை குலசேகர ஆழ்வார் வரலாற்றை காணலாமா? பக்தியுடன் எம் தணிகானந்தம் சேந்தமங்கலம். வணக்கம்.